இலக்கியா சீரியலில் நான் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ சாயல் டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ராஜசேகர் கிட்டேருந்து வாங்கியாச்சுங்க. இதை வாங்கின சந்தோஷத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இதை கொண்டு போய் தன்னுடைய மனைவி இலக்கிய கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமான ஆசையில் இருக்காருங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு நேராக இலக்கியாவை பார்க்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறாருங்க நம்ம கௌதம். என்னாச்சு நம்ம கணவருக்கு, எதுக்காக இப்படி கத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறாங்க. என்னுடைய கனவு இனிமேல் நிறைவேற போகுது. இனிமேல் நான் உன்னை பார்த்தீங்கன்னா ராணி மாதிரி வாழ வைக்க போகிறேன். இதுக்கு மேலே நீ எங்கேயும் வேலைக்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை தூக்கி தலைமையில் வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம கௌதம். போதும் போதும் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் சந்தோஷத்தில் ஒரே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகைச்சி போய் நிற்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்மளுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு இலக்கியா. இதுக்கு மேலே நம்ம பாட்டுக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பாஷா பட ரஜினி மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கௌதம்ங்க. ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் சரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் ஓகே, எஸ்எஸ்கேவையும் ராஜசேகரையும் நம்மளை எந்த அளவுக்கு பாடுபடுத்தினானுங்களோ அந்தளவுக்கு நாமளும் இப்போ திருப்பி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம் இலக்கியா. என்னங்க சொல்கிறீங்க? இப்போ என்ன போகிறோம், எல்லாம் தான் முடிஞ்சது இல்லையா, மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இலக்கியா. இதுக்கு பிறகு தானே இலக்கியா ஆட்டமே இருக்குது. சாயல் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்தாச்சு. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு ராஜசேகர்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி ராஜசேகரை தூக்கி உள்ளே போட போகிறோம். அதுதான் இப்போ என்னுடைய மாஸ்டர் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்டவுடனே ஓகேங்க, லஞ்சம் வாங்கினதுக்காக ராஜசேகரை கைது பண்ணால் லஞ்ச குற்றத்திற்காக கௌதம் உங்களையும் தானே சேர்த்து கைது பண்ணுவாங்க, எதுக்கு உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே நான் பிளான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். எஸ்ஐ கிட்டேயும் பேசியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொடுத்து ராஜசேகரை அரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஓகேங்க, இந்த பிளானும் சூப்பராக தான் இருக்குது, ஓகே செயல்படுத்துங்க, ராஜசேகரை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.